ஹலோ நண்பர்களே, என் மாமியார் எப்பயுமே ஊருக்கு கிளம்பும்போது இந்த ஒரு சட்னியை மட்டும் எனக்காக பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு 10-15 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 1/2 கிலோ போல் பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கிட்டோங்க. ஒரு 25 பல்லு போல் காஞ்ச மிளகாவை எடுத்திருக்கோம். 2 எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி எடுத்திருக்கோம். இதெல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு வானலுக்கு போகலாமா? இதில் ஒரு 1/4 லிட்டர் போல் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுக்கணுங்க. நல்லா காஞ்ச மிளகா செவந்தால் தான் ருசியாக இருக்கும்னு என் மாமியார் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இதை நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு தான் கிளறணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருத்து போயிடும் புளி. ஸோ அதனால் 30 செகண்ட்ஸ் நல்லா வறுபட்டு எடுத்துக்கிட்டு, கையோடு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, நல்லா 1/2 கிலோ பூண்டுங்க, 1/2 மணி நேரம் ஆச்சு. இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க வறுத்து எடுங்க. அதுக்குன்னு கலர் மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக டார்க்கர் ஷேட் வந்தோடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு சைடு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா ஆறிடுச்சு இல்லையா, இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பூண்டையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எனக்கு நாங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம், கடைசியாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். நல்லா நைஸாக அரைஞ்சி முடிச்சோடனே அதே வானலில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, ஒரு கொத்து போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, நல்லா கருவேப்பிலை இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஆட் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஒட்டுக்கா போட்டோன்னா அடி பிடிச்சிரும். பக்கத்தில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த சட்னி செஞ்சு முடிக்கிற வரைக்கும். என் மாமியார் தான் எனக்கு செய்கிறாங்க. ஸோ அவங்க கிளறி எனக்காக செஞ்சு கொடுத்துட்டு போகிறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க. மொத்தமாக சேர்த்து நல்லா கிளறி விடணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சோன்னா கலர் மாறணும். இது எல்லோ கலரில் இருக்குது, டார்க் கலரில் ஆகும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் போல் பக்கத்தை விட்டு கிளறிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பபிள் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட சட்னி சூப்பரமாக போதும், 15 டேஸ்க்கு உனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு தோசையை ஊற்றி மடமடன்னு என் குழந்தை கொடுக்குற மாதிரி நான் குட்டி தோசை சுட்டு நான் சாப்பிட்டேன். சூப்பரான சட்னி, அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.